மீது கிறிஸ்து கொண்டு அந்த வாஞ்சையை அறிந்தவளாக நாமும் மற்றவர்களை கிறிஸ்துவண்டை வெளியிடத்தக்கதாக ஆத்மா மீது தாங்குண்டவளாக நாம் இருக்கிறோமா? முடிந்தது. நம் ரட்சிப்புக்காக சகல வேலையும் செய்து முடித்தாகிவிட்டது. கிறிஸ்துவை இரட்சகராக முழுவதும் ஏற்றுக்கொண்டால் உடனே ரட்சிப்பு, இந்த ரட்சிப்புக்கு நேராக மற்றவர்கள் வழிநடத்துகிறோமா? பிதாவை உடைய கைகளில் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன். நம் இருதயம் தேவனோடு உள்ள உறவிலே சீராக ஒன்றாக இருக்கிறதா? விசனோடு கடந்து செல்வோம். கர்த்தர் பெரிய கண்காட்சி தருமையான ஆசைக்கப்பட்ட இந்த பெரிய வெள்ளி ஆராதனைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. கர்த்தர் இரட்சக இடமீட்பார் செல்விருந்து சொன்ன அந்த 7 வார்த்தைகள் நாங்கள் தியானித்தோம் ஐயா. அவர்கள் ஜீவத்தில் அபியாசிக்கத்தக்கதாக எங்களை தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவர் தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்கிறார்கள். சகல துதி கனமை நமக்கு செலுத்துகிறோம். எல்லாம் உலகத்தில் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் பரம்பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவிய கிருபையும் வழிநடத்தலும் நம் மன்னரோடு இன்றும் என்றும் எப்பொழுது இருப்பதாக. இந்த விந்தை அன்பு கீழாய் என்ன காணிக்கை இந்த விந்தை அன்பு கீழாய் என்ன காணிக்கை என்னாலும் பொருளினாலும் என்னாலும் பொருளினாலும் என்னை போற்றிலும் புகழ்ந்தளிக்கிறேன் என்னை போற்றிலும் புகழ்ந்தளிக்கிறேன் இன்றைக்கு சேர்த்து ராஜா உங்கள் சிலுவையின் தேவை உங்கள் சிலுவையின் தேவை இன்றைக்கு சேர்த்து ராஜா உங்கள் சிலுவையின் தேவை உங்கள் சிலுவையின் தேவை. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாவங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும்.